Hi, this is Kalai. Welcome to BKSS family. இன்னைக்கு வீடியோல நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சில ப்ராடக்ட்ஸ் தான் அன்பாக்சிங்கா பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன் அப்படியே ரிவ்யூவும் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஊதுபத்தி பத்தி தான். மொத்தமே என்கிட்ட 5 பேக்கெட் இருந்துச்சு. ஒன்று ஆல்ரெடி எடுத்து நான் யூஸ் பண்ணி பூஜா ரூம்லேயே ஒன்று வச்சாச்சு. 5மே வந்து 5 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மின், சாண்டில், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லேவெண்டர் அப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. நான் வந்து இந்த ஃப்ளேவர்ஸில் இருக்கிறத வாங்கியிருக்கேன். ஸ்மெல்லும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமான நெடி அடிக்கிற மாதிரிலாம் எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் மைல்டாக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக இந்த பிரம்ம பூஜை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஊதுபத்தி பற்ற வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம். டெய்லியுமே வந்து ஒவ்வொரு குச்சி, அதே மாதிரி ஈவினிங் வந்து விளக்கு போடும்போதும் ஒன்று எடுத்து நம்ம பற்ற வைக்கும்போது கடையில் ஒரு 10 ரூபி கொடுத்து மேக்ஸிமம் 10 குச்சி இல்லைன்னா 8 அவ்வளோதான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வெறும் 127 ருபீஸ்க்கு நமக்கு 250 ஊதுபத்தி கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து காலையில மாலையில விளக்கு போட்டு சாமி கும்பிடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அடிக்கடி தீர்ந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து சார்ட் அவுட் பண்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பல்கா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப்ஸ் தாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் வெயில விட்டு டக்கு டக்குன்னு வெடிச்சு போயிடுது. அது ரொம்ப வந்து வெட்ட பிளாஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழையில் நனைஞ்சு வெயில் நனைஞ்சு நம்ம வந்து கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் பிரஸ் பண்ற கிளாத் போட்டோம்னாலே அது டப் டப்புன்னு வெடிச்சிடும். இந்த மாதிரி டைப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நைலான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோக்கா வந்து எதுவுமே போகாது. நார்மலா நம்ம வந்து கடையில வாங்கியிருந்தோம் அப்படின்னா வெறும் 12 பீஸே வந்து நம்மளுக்கு 60 ரூபாய்க்கு பக்கமா வந்து வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 பீஸ் இருக்கு. 24 பீஸ் சேர்ந்து நம்மளுக்கு மொத்தமா 103 ரூபாய் தான் நான் மீஷோல வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு கிப்ஸுமே வந்து கலரா இருக்கு. குவாலிட்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எந்த இதுமே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக கிடையாது. எல்லாமே ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. கிளிப் சைஸ் வந்து ரொம்ப டைனியா இல்லாம நம்மளுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு நல்ல பெருசா இருக்கு. இந்த ப்ராடக்ட் பத்தின லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் நாம ஒரு வெஸ்டர்ன் வியர் கவுன் தான் பார்க்க போறோம். இது வந்து 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள் பேபிஸ் தாராளமா போட்டுக்கலாம். காட்டன் ஃப்ராக் தான் பார்க்க போறோம். காட்டன் ஃப்ராக்லயே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் வந்து இருக்கிற மாதிரி வந்து பியூர் காட்டன். இப்போ சம்மர் பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த கஷ்டமாவும் தெரியாது. ரொம்பவே வந்து ஸ்மூத்தியா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு கிளாத். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ராக் இந்த மாடல் இருக்கு. இந்த ஃப்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் இல்லாம கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து ஓவர் கோட் வரப்போகுது. ஓவர் கோட் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. இந்த ஓவர் கோட் வந்துமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்டொமக் வரைக்கும் கவர் பண்ணாது. ஜஸ்ட் செஸ்ட் வரைக்கும் மட்டும் தான் கவர் பண்ணும். அது வந்து ஒரு மாடல். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹைலைட்டிங்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செஸ்ட் வரைக்கும் நம்மளோட ஓவர் கோட் கவர் ஆயிட்டு அதுக்கப்புறமா பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ஹைலைட்டா அழகா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டுமே போதுமானது. கொஞ்சம் ஹைட்டா இருக்காங்க, கால் ரொம்ப தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெகின்ஸ் வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. பட் குழந்தைங்கட்டிக்கு பரவாயில்ல. அடுத்ததான் நம்ம இன்னொரு ட்ரெஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் வியர் தான். இந்த ட்ரெஸ் வந்து 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள் பேபிஸ் தாராளமா போட்டுக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ரெண்டுமே வந்து நான் மொத்தமா 374 ரூபாய்க்கு காம்போ ஆஃபரா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாலி காட்டன் டைப் வந்திருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. இனிமே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. யூனிஃபார்ம் கொடுக்குற வரைக்கும் கம்பல்சரி எப்படி இருந்தாலும் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வர சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண அந்த லெஹங்கா சோலி அந்த மாதிரி எல்லாம் போட்டுவிட முடியாது இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து அது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே கேரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க ஓகே. பட் கொஞ்சம் வெயிட் போடாம லீனா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மறுபடியுமே கீழே வந்து லெகின்ஸோ இல்ல பாட்டம் வேற வந்து நம்ம லெகின்ஸ் இல்லைன்னா ஜீன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி ஆப்டான கிளாத் அக்சசரிஸோட நம்ம குழந்தைங்களை அனுப்பிச்சுடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க போடும்போது ரொம்ப மாடர்னா ஸ்டைலிஷா தெரிவாங்க. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹிப் பெல்ட் கொடுத்து முன்னாடி ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது வந்து வெல்வெட் கிளாத் இந்த சென்டர்ல இருக்குது. மிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாத்ல இருக்கக்கூடிய பிரிண்டிங் தான். ஸோ வாஷ் பண்ணாலும் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்க வந்து லைட் பஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து நம்ம பின்னாடி டைப் பண்றதுக்கு நம்மளோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிட்டு இங்க இருந்து ப்ராடா வந்து இங்க டைப் பண்ணும்போது அது ரொம்ப லுக் வேற லெவல் இருக்கும். கண்டிப்பா நாங்க இந்த ட்ரெஸ் போடும்போது டிரான்சிஷன் வீடியோ போடுறோம். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேக்ல வந்த காம்போ செட்ல 2வது செட் பத்தி தான் பார்க்க போறோம். அது வந்து பியூர் பிளாக் அண்ட் ஒயிட் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, கிரே, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்சர் கலர்ஸா வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராக்கா தான் இருக்கு. சேம் மெட்டீரியல் தான் ரெண்டுமே. அதே பாலி காட்டன் தான். அதே மாதிரி ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 தான் ரெண்டுக்குமே. அங்க வந்து பிளாக் கலர் பெல்ட் கொடுத்து வெல்வெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஜீன் இல்லைன்னா லெகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம். இன்கேஸ் குழந்தைங்க வந்து பெருசானாலுமே. இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே வந்து நான் 374 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ ஒர்த்தா
தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததா பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ரேக் தான். இப்போ இந்த இது ஃபுல்லா டிஸ்மேன்ல இருக்கு. நீ நாம தான் அசெம்பிள் பண்ணணும். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இதெல்லாம் சைடு ஹோல்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க போல. அடுத்தது ஸ்மால் சைஸ் ராடு, அடுத்தது பிக் சைஸாக இருக்கக்கூடிய ராடு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அசெம்பிள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 3 லேயர் உடைய மல்டி பர்பஸ் ரேக்காக இருக்கும். இந்த 3 லேயர் மல்டி பர்பஸ் ரேக்கை நான் எந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் கீழே பாருங்க, வெளியிருந்து வந்த உடனே நம்மளுக்கு செப்பல்ஸ் பார்த்தா அங்கேயும் இங்கேயும் ஸ்கேட்டர் ஆகி இருக்கு. ஸோ வந்த உடனே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குட் ஆம்பியன்ஸே கிரியேட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவர் ஆட்டம் 4 பேர் இருந்தாலும் நிறைய ரெகுலர் செப்பல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். வாங்க இதெல்லாம் எப்படி அசெம்பிள் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கியிருக்குது 3 லேயர் ரேக். எல்லாமே டிஸ்அசெம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம தான் எல்லாத்தையுமே எடுத்து அசெம்பிள் பண்ணணும். சைடில் வரக்கூடிய அந்த கார்னர் பைப்ஸ் எல்லாத்தையும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் வரக்கூடிய லாங் பைப் எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சைடில் கிரிப் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த 3 பார்ட் வச்சு தான் நம்மளோட ஸ்டாண்டை இப்போ நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பைப்ஸை வந்து அதில் பார்த்து இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கலண்டு போச்சு. இருந்தாலும் கரெக்டான பைப் வந்து மாற்றி போடும்போது நமக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை ஜாயின் பண்றதுக்கு கஷ்டமே இல்ல. எல்லாத்தையுமே மாட்டினதுக்கு அப்புறம் 2 சைடு தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரிப்பா வந்து அது பிடிச்சு நின்னுக்குது. இந்த ரேக்கை நான் வந்து இப்ப ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக தான் அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் மீஷோல இருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு நம்மளோட பிளேஸ் வந்து நீட்டா இருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸ் சேவராகவும் இருக்கு. இது மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் தான். நம்ம எங்க வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் தனியா, குழந்தைங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் தனியா, அவரோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் தனியா எடுத்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடி இருந்ததை விட இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாவும் ஸ்பேஸ் சேவராகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family.